காண்கிற மகிமை. Visible glory of God. What? Can I hear that one more time? இந்த உலகத்தில் இந்த மகிமையை நாம் காண்கிறதற்கும் இந்த மகிமையை பிரியமானவர்களே அனுபவிக்கிறதற்கும் நமக்கு பசி வேண்டும். மகிமையின் பசி வேண்டும். ஏன்னா ஆண்டவர் தான் மகிமையை வீணடிக்க மாட்டார் விரும்பாதவர்களுக்கு கொடுத்து. நீ எதை விரும்புகிறாயோ அதன் மேல தான் உனக்கு நாட்டம் இருக்கும். உன் விருப்பம் மாயையின் மேல் இருக்குமே, ஆனால் மகிமையின் மேல் உனக்கு விருப்பம் இருக்காது. நீ விரும்புகிற மாயையான காரியங்கள் கிடைத்தது உனக்கு மகிமையாய் எண்ணுவாய். நீ அடைந்த மாயையை மகிமையாய் நீ எண்ணுவாய். ஆனால் மகிமை வேற, மாயை வேற. சாலமோன் கேட்டதையும் கேட்டதுக்கு மிஞ்சி கர்த்தர் கொடுத்தார். God gave everything for Solomon. ஆனா எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் சொன்னார், மாயை மாயை மாயை, எல்லா மாயை என்று ஞானி சொல்லுகிறார். உலகத்தினுடைய ஓட்டத்தின் முடிவில் நீ என்ன சொல்ல போகிறாயோ அதுதான் என் உண்மை. உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் உன் முடிவின் வார்த்தை என்னவா இருக்க போது அதுதான் உன் பிரயாசத்தினுடைய பலன். ஆகையால் வாழுகிற காலங்களிலே உன்னை வாழ வைத்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகிறதற்கு ஒரு மகிமை பிரியமானே உன் வாஞ்சையாய் மாறுமையானால், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக மட்டும் தேவன் நமக்காய் மரிக்கவில்லை. நரகத்தில் நின்று நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும் இயேசு மரிக்கவில்லை. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாக வேண்டும் என்பதற்காகவே தேவன் நமக்காக மரித்தார். பிரியமான அந்த சாயலிலே நான் அன்று பங்குள்ளவனாய் இருக்கிறேன். அந்த சாயலுக்கு நேராக என்னுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது என்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவதிகள், நீங்கள் பாக்கியவான்கள். சைட் ட்ராக் ஆகல, சைட் ட்ராக் ஆகல. You have not gone astray. உங்களுடைய கவனம் உங்களை ரட்சித்தவர் மேல் இருக்கிறது. அதனாலதான் 14 நிருபங்களை எழுதின ஒரு மனுஷன் நம்முடைய பார்வையில கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரும்போது சொன்னார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதையும் பழைய ஏற்பாடு 39 புஸ்தகத்தின் சாட்சியை எடுத்து, பழைய ஏற்பாட்டின் 39 புஸ்தகத்தில் இருக்கிறதான சாட்சிகளை எடுத்து 11ஆம் அதிகாரத்தில் முழுமையாக வரிசைப்படுத்தி 12ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லோருக்கும் சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான எல்லாவற்றையும், பிள்ளையை குறித்து பாரமா இருக்கலாம், குடும்பத்தை குறித்து பாரமா இருக்கலாம், அல்லது பாவத்தை குறித்த எந்த பாரனா இருக்கட்டும், பாரமான எல்லாவற்றையும், நம்மை நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவின் மேல் நம்முடைய கண்களை பதித்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம். எத்தனை கண்கள் அவரை பார்த்து ஓடினுங்கதோ, you are on the right track. ஒரு ட்ரெயின் 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பிடிச்சா ஓடும். ஆனா அதே ட்ரெயின் ட்ராக்ல இருந்தா மட்டும்தான், ட்ராக்கை விட்டு இறங்கிச்சுன்னா 1 கிலோமீட்டர் கூட அதால ஓட முடியாது. அதுபோல் நம்முடைய கண்கள் இயேசுவை பார்த்து ஓடும் பொழுதெல்லாம் எத்தனை பாடுகள் இருந்தாலும் ஓடுவேன், எத்தனை நிந்தைகள் இருந்தாலும் ஓடுவேன், எத்தனை பட்டினி பசி இருந்தாலும் ஓடுவேன், எவ்வளவு அவமானம் கேலி பரியாசங்கள் உன்னை சூழ்ந்தாலும் ஓடிக்கொண்டிருப்பேன். ஏன்னா சைட் ட்ராக் இல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், வேகமாய் ஓடணும், கரெக்டா ஓடணுன்றவன் சைடு பார்வை பார்த்தானா அவனால ஓட முடியாது ஓட வேண்டிய வேகத்துல. ஆனா நீ நேர்முகமாய் ஓடுவாயே, ஆனால் உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எத்தனை பேர் உன்னை சுத்தி கத்தினாலும், உன்னை எத்தனை பேர் பரியாசம் செய்தாலும், உன் ஓட்டத்தை சரியானபடி முடிக்க கர்த்தர் உனக்கு கிருபையும் மகிமையும் தருவார். ஓகே, listen very carefully. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு வசை. Hebrews chapter 11 verse 33 please. I'm sorry, Romans chapter 11 verse 33.
ஐஸ்வர்யமும் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். மீண்டும் ஒரு தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். படிக்கலாம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லாம் சொல்லுங்க. சகலமும் அவர் மூலமாகவும், அடுத்து என்ன? அவருக்காகவும் அவருக்கென்றும். உங்ககிட்ட எது வந்தாலும் யார் கொடுத்தது? நீ யார் மூலியமா வந்த? சூரியன் சந்திரன் யார் வழியா வந்துச்சு? இருக்கிற தான எல்லாமே யார் வழியா வந்தது? இப்ப இயேசுவை வானான்றாங்களா, அவங்க யார் வழியா வந்தாங்க? சகலமும் அவர் மூலமாகவும். ஓகே, எல்லாமே அவரால, அவரை கொண்டும் இருக்கிறது எல்லாமே அவருக்காகவே இருக்கு. அவருக்கே ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்ல, ஒரு மாசம் 2 மாசத்துக்கு இல்ல, நீ நினைச்சா இல்ல, என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாகும். சொல்லுங்க அவருக்கே, அவருக்கே, அவருக்கே. எனக்கு தோன்னா மகிமை இல்லை, எப்பொழுதுமே அவருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிக்கலாம். 10 அதிகாரங்களை தேவன் எப்படியாய் மனுக்குலத்தை ரட்சிக்கிறதுக்கு திட்டம் போட்டாரு. அந்த திட்டத்தை பிரியமானவர்களே அழகாய் இந்த ரோமாபுரி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்டு இந்த 11ஆம் அதிகாரத்துக்கிட்ட வரும்பொழுது இவர் யார் என்பதை முழுமையாய் அறிந்தவராக, இப்போ பிரியமான அவருடைய செயல்களை கண்டு தெய்வத்திற்கு பவுல் மகிமையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருங்க? அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு பண்ண தீர்மானம். மனுஷனை சிருஷ்டித்து மனுஷன் விழுந்து போன பிறகு அவரே மனுஷனா மாறி, இன்னைக்கு சர்ச்சில் நான் சொன்னேன், இங்க உக்காந்துக்கிற எல்லாமே நீங்க விசேஷமானவங்க. எல்லாமே யாரு அப்படின்னா you are special. If you believe it, you say it for yourself. நான் ஸ்பெஷல் மாதிரியா சொன்னீங்க? இல்ல நல்லா சொல்லி I am. எதை சொன்னாலும் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, கத்துங்க. நான் எப்பயோ ஒரு தடவை யார்கிட்ட சொன்னேன், என் நேசர் யாரு 10,000ங்களில். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? இஸ் த ஃபேரஸ்ட் அமங் 10,000. சிறந்தவர் இங்கிலீஷ்ல, தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல இஸ் த ஃபேரஸ்ட் அமங் 10,000. அழகுள்ளவர். 10,000ங்களை நிக்க வச்சாலும் அவரை பார்த்தா அவர் வேற. அப்போ நான் ஒரு நாள் யோசித்தேன், 10,000 பேரை நிக்க வச்சா அந்த 10,000த்துல அவர் மாத்திரம் தனியா தெரிவார். அதுபோல ஆண்டவர் அந்த 10,000 யாரா இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். ஏன் அதுல ஒன்னா நான் இருக்கக்கூடாதுன்னு? ஏன் அதுல ஒன்னா நீ இருக்கக்கூடாது? நான் வருத்தப்படுவேன், நீ நான் சந்தோஷப்படுவேன் இல்ல? அப்போ அந்த 10,000த்துல ஒண்ணு அப்படின்னா, இப்ப நம்மள கூப்பிட்டு கேட்டா அந்த மனுஷன் எதுக்கு 10,000த்துல ஒண்ணு போட்டாருன்னு தெரியல, பல கோடியில ஒண்ணு அவரு. ஹல்லேலூயா. நம்ம நேசரை 10,000த்துக்கெல்லாம் லிமிட் பண்ண முடியாது, அவர் பல கோடியில ஒண்ணு. அந்த மாதிரி இந்த உலகத்துல எத்தனைய பாஸ்டர்ஸுங்க இந்திய தேசத்திலையும் மற்ற நாட்டிலையும் இருந்தாருன்னா, இப்போ எனக்குன்னு ஒரு ஸ்டைலை வச்சாரு இல்லையா, அதை எவனாலையும் மாத்த முடியாது. ஏன்னா மனுஷனை பார்த்து காப்பி அடிச்சோம்னா இன்னொரு ஜெராக்ஸ் வந்துடும். ஆனா படைச்சவர் ஒரிஜினாலிட்டியை வச்சாருன்னா, நம்மள மாதிரி யாரும் இல்லைன்றது
நமக்கு மகிமை இல்லை, அதுவும் அவருக்கு தான் மகிமை. So altogether, we as the church of God have gathered here to understand the glory of God and to see the glory of God. சர்ச்சுக்கு நீ ஏன் வரேன்னு கேட்டா, உன் வாழ்க்கை மகிமை அடையணும். Somebody say that. நான் சர்ச்சுக்கு வர்றது மகிமை அடைய, எனக்கு தேவன் வச்சிருக்கிற மகிமைய உலக தோற்றத்துக்கு முன்னால என் தேவன் எனக்கு வச்ச மகிமைய நான் அறிந்து அடையும்படியாகவே வந்திருக்கிறேன். ஓகே, listen church. நம்முடைய தேவனை பொறுத்த வரைக்கும் மகிமையில நான் கடந்த வாரம் சொன்னேன், தண்ணீர் இடத்திலிருந்து ஈரத்தை பிரிக்க முடியாது. தண்ணீர் கிட்ட இருந்து வானத்துக்கிட்ட இருந்து நீளத்தை பிரிக்க முடியாது. ஏன் பேச மாட்டீங்களா? பேசலன்னா எனக்கு, நான் பேசுறதெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு. என் கூட மறுமொழி கொடுக்கலாம், அது எனக்கு. மறுமொழி கொடுத்தா உங்களுக்கு. ஓம பிசாசுங்களே, என் சபையை கட்ட பாக்குறீங்க, dirty devils, I bind you in Jesus name. என் ஜனங்க விழிப்புணர்ச்சி சபை பதில் சொல்றாங்க பாரு. இதை நான் உங்ககிட்ட பேசல, கொஞ்சம் அங்க பேசினேன். ஓகே, நெருப்பு கிட்ட இருந்து அனலை பிரிக்க முடியாது. சூட தெய்வத்துக்கிட்ட இருந்து மகிமைய, அப்போ மகிமையும் தேவனும் பின்னின்னு இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய தேவன் மண்ணல்ல. நம்முடைய தேவன் சொல்லுங்க, நம்முடைய தேவன் மரமும் அல்ல. சொல்லுங்க, என் தேவன் வெள்ளியும் அல்ல. சொல்லுங்க, நல்ல வீரமா சொல்லுங்க, என் தேவன் வெள்ளியும் அல்ல, என் தேவன் இரும்பும் அல்ல, என் தேவன் தங்கமும் அல்ல, என் தேவன் வைரமும் அல்ல, என் தேவன் மகிமையின் தேவன். நம்முடைய தேவன் மகிமையின் தேவன். Come on church, blessed are you today. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நமக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு திடீர்னு மீன் வறுவல் வாசனை வருதுங்க. ஓகே, ஹல்லேலூயா. இப்போ அங்க உட்காந்து காலையில் ஃபர்ஸ்ட் அரஸ்ட் கொஞ்சம் கர்ட் வடைலாம் சாப்பிட்டேன். கர்ட் வடை நான் சாப்பிட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் நுகரலாம். சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் வேற, நீங்க சாப்பிட்டுங்கிறீங்க. Our God is a glorious God. So அவர்கிட்ட அது நிறைஞ்சிருக்கு. அவர் எதுவே பேசினாலும் மகிமை, அவர் எப்படி பார்த்தாலும் மகிமை, அவர் எதையே படைச்சாலும் மகிமை. வானம் சொன்னார்னா அது ஒரு மகிமையா காட்சி அளிக்குது. பூமியினார்னா அது ஒரு மகிமையா காட்சி அளிக்குது. நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் சொன்னார்னா அது வேற மாதிரி காட்சி அளிக்குது. சூரியனுக்குன்னு ஒரு மகிமை வைக்கிறார், சந்திரனுக்குன்னு ஒரு மகிமை வைக்கிறார். நட்சத்திரங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை வச்சு மகிமை வேற என்றார். மனுஷனுக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறார், மிருகங்களுக்கு ஒரு மகிமை கொடுக்கிறார். இந்த உலகத்தை பச்சை நிரப்பி இருக்கு. எங்க போனாலும் பச்சை தான், எங்க பார்த்தாலும் பச்சை பச்சை பச்சை. ஒவ்வொரு பச்சையிலும் வித்தியாசம் இருக்கு. இங்கிலாந்து தேசத்துல ஒரு மரம் பச்சையாவே இல்ல, வெறும் கோல்டனாவே இருக்குது. சில பச்சை சிவப்பு கலந்துக்குது, சிலது பீட்ரூட் நிறம் கலந்துக்குது, சிலர் மஞ்சள் நிறம் கலந்துருக்கு. இலைங்களுக்கு இவ்வளவு மகிமையா? புல்லுக்கு அவ்வளவு மகிமையா? அன்னைக்கு வெளியே தான் புல்ல மகிமையா பார்த்தோம். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ளே எத்தனை வந்து வச்சுக்கணும் ஆர்டிபிஷியல் புல்ல. ஹலே, உன் தேவன் மகிமையின் தேவன்.
நீ பார்க்கிறதெல்லாம் மகிமை. It is manufactured by the God of glory. யார் மேனுஃபேக்சர் பண்ணது இதெல்லாம்? மகிமையின் தேவன். is intrinsic. ஒரு 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 ஊழியக்காரர் அவங்க சகோதரியுடைய பிறந்த நாளுக்கு நல்ல ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்தாராம். இவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு ஓடுறாராம். எனக்கு அக்கா என்ன வாங்கியிருக்கு வச்சிருக்கு என் பிறந்த நாளுக்கு அப்படின்னு போய் கதவு திறந்தா கட்டி பிடிச்சி ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு அக்கா சொல்லிட்டு இவர் கண்ணு கையை பார்க்குதான். எதனா நம்ம ஒரு காஸ்ட்லியாந்து கொடுத்தோமே, நம்ம அக்கா நமக்கு என்ன வாங்கி வச்சுக்குதுன்னு அப்படியே பார்க்குறாரு. ஒன்றும் கொடுக்கல. அக்கா உள்ள கொண்டு போய் இருக்குது பார்க்குறாரு, தேடுறாரு. அக்கா எது? தம்பி எதுவும் பார்க்காதரா, உனக்கு நான் எதுவும் வாங்கல. ஏன்க்கா உனக்கு என்ன இல்லை? உனக்கு என்ன இல்லை? உனக்கு எல்லாம் இருக்குது தம்பி. நான் யோசிச்சுட்டேன், அவ்வளோ வச்சுன்னுக்கிற. அப்ப அவர் யோசித்தாராம், என்கிட்ட இல்லைன்றதுனால எதிர்பார்க்கறது இல்லை, வெகுமதின்றது. நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறன்றது தெரிஞ்சு. என்கிட்ட மகிமை இல்லாம இல்ல, என்கிட்ட எல்லாமே இருக்குது. That is my intrinsic glory. In my glory என்கிட்ட பின் இருக்குது. அதை யார்கிட்டயும் நான் கொடுக்கல. அது எந்த? ஆனா என்னுடைய ascribing glory நான் உங்ககிட்ட வாங்குற ஒரு மகிமை ஒன்று வச்சிருக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேனே, அந்த நேசத்திற்கு உங்ககிட்ட இருந்து திரும்பி நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். நான் உங்களை சார்ந்து வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கிடையே உறவு இருக்குது இல்லையா? Are you ready for a glory? Are you really ready to give glory to God? He is full of glory. முழு மகிமையால் நிரம்பினவர். ஆனா அந்த தேவன் அன்பு நிமித்தமாக நம்ம வாயிலிருந்து, நம்ம வாழ்க்கையிலிருந்து, நமக்கு அவர் செய்த நன்மைகளிலிருந்து, நமக்கு அவர் கொடுத்த சுகத்திலிருந்து, நமக்கு கொடுத்த விடுதலையிலிருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அவரை பாராட்டுகிறதற்கு பேரு மகிமை. அவரை வாழ்த்துகிறதற்கு பேரு, வாயை திறந்து சொல்லு பிரதர், அவரை வாழ்த்துறதுக்கு பேரு, அவரை புகழுகிறதுக்கு பேரு, என் அப்பா மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கு பேரு, என் இயேசுவ மாதிரி, அதுக்கு பேரு மகிமை. அவரை ஆர்ப்பரிக்கிறதுக்கு பேரு மகிமை. அவர் செய்த நன்மையை நினைச்சு துதிக்கிறதுக்கு பேரு. அவர் சொல்றாரு, சிலர் கேட்கறாங்க இல்லையா, சிலர் கேட்கறாங்கல்ல, ஹே காலத்தால் தோன்றினதரா உலகான்றான் சில விஞ்ஞானி. என்னங்க காலத்தை யார் படிச்சான்னு கேட்கறான். Who made time அப்படின்றான். காலத்தால் உண்டானது பூமி, காலத்தால் உண்டானது உயிரினங்கள், எனர்ஜி, ஆட்டமிக் பவர், இதெல்லாம் காலத்துல தானா உண்டானது. கடவுளை யாரா படைச்சதுன்னு கேட்கறான். வானத்தை கடவுள் படிச்சாரு, பூமியை கடவுள் படிச்சாரு, மனுஷனை கடவுள் படிச்சாருன்றீங்களே, கடவுளை யாரா படிச்சது? இந்த கேள்விக்கு பதில் சொல்றான்னு கேட்கறான். ஆமால, கடவுள் யாரா படிச்சு? Listen very carefully. உங்களை கேட்கறவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு. Are you there with me? கடவுளை யாருன்னா படைச்சிருந்தா அவர் படைப்பாளியா இருந்திருக்க முடியாது, படைப்பா இருந்திருப்பாரு. If somebody would have created God, he wouldn't have been a creator, he would have been a created thing. யாரோ சிருஷ்டித்தவர் ஆயிடுவார். தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு இல்ல, அவர் சிருஷ்டிகர். முதலாவது நூற்றாண்டுல சில கிரேக்கர்கள் இதே கேள்வி கேட்டதனால தான் யோவான் மற்றவர்களை போல இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அவர் காண்பிக்காம இயேசுவின் நித்தியத்தை காட்டுவார்.
யோவான் என்னத்தை காட்டுவாரு? இயேசுவுடைய நற்செய்தியாக காஸ்பலை காட்ட மாட்டாரு. அவருடைய மினிஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட் காட்ட மாட்டார். ஒரு பர்த்தை காட்ட மாட்டார். அவருடைய எட்டர்னிட்டியை காட்டுவார். ஏன்னா who created God இல்ல. listen, God வரும்போது he wasனா எத்தனை பேர் அவர் ஏற்கனவே இருந்தவரா கூட இருக்கிறீங்களா? அவர் வந்தவர் அல்ல, அவர் ஏற்கனவே இருந்தவர், இருக்கிறவர். அவரை யாரும் என்ன செய்ய முடியாது. அதுதான் ஒரு விஞ்ஞானி கேட்டாராம் இன்னொரு விஞ்ஞானிய, hey, do you believe that Jesus walked on water? இயேசு தண்ணீர்ல நடந்தது நீ நம்புற? இயேசு தண்ணீர்ல நடந்தது நம்புற? இயேசு தண்ணீர்ல நடந்ததை நம்புற? அப்படி அவங்க டிஸ்கஷன் போயினுச்சு. ஹே, அவர் தண்ணீரை திராட்சை ரசமா ஆக்குனத நம்புற? தண்ணீர்ல நடக்கிறது கஷ்டம் இல்லையா? ஹலோ பாஸ், தண்ணீர்ல நடந்தது குறித்து ஆச்சரியப்படாத. என்னது சொல்லுங்க? தண்ணீர்ல நடந்தது குறித்து, தண்ணீரை திராட்சை ரசமாக்குனது குறித்து ஆச்சரியப்படாத. அப்போ கொடுக்குறீங்களா? தண்ணீர் மேல நடந்தது ஆச்சரியம் இல்லடா. தண்ணீரை திராட்சை ரசமா மாத்திருந்தா ஆச்சரியம் இல்ல. தண்ணீரை உண்டு பண்ணாரு, அதுவே ஆச்சரியம்டா. ஏண்டா, தண்ணிய படைச்சவருக்கு தண்ணி மேல நடக்க முடியாதா? தண்ணியில நடந்தது பெரிய விஷயம் இல்ல, தண்ணிய படைச்சதுதான் பெரிய விஷயம். ஏன்னா தண்ணின்னு ஒண்ணு இல்லனா இந்த உலகத்துல எதுவுமே இல்லடா. He is the God of glory. சாலமோனுடைய ஆட்சியில சாலமோனை போல தேவ மகிமை அனுபவிச்ச மனுஷன் அவனும் கிடையாது. அதனாலதான் இந்த மகிமை எப்படா வந்துச்சு சாலமோனுடைய ஆட்சியிலனா, நீங்க போய் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட படிங்க. பரிசுத்த ஆவியானுடைய சாலமோனுக்கு தெய்வத்துக்கு 20,000 ஏறு மாடுகளை பலி செலுத்துறாரு. எவ்வளோ? ஒரு 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 ஆக்ஷனுக்குள்ள கழுத்து அர்த்தம் எவ்வளவு ரத்தம் வெளியே வரும்? ஒரு 30 லிட்டர் 20 லிட்டர் எவ்வளவு ரத்தம் வரும் தெரியலையே. எவ்வளவு ரத்தம் எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. 20,000 ஏறு மாடுகளுடைய ரத்தம் எப்படி ஓடி இருக்கும்? 1,25,000 பலிகள் எல்லாம் சேர்த்தா எவ்வளோ ரத்தம். தான் தேசம் முழுவதையுமே ரத்தத்துல மறைச்சிட்டார் மனுஷன். சாத்தானாலேயோ தரித்திரத்தாலேயோ நெருக்கத்தாலேயோ பட்டினியாலேயோ பசியாலேயோ யுத்தத்தால நுழைய முடியாதபடிக்கு அத்தாங்க காணிக்கையின் வல்லமை. காணிக்கைகளுடைய வல்லமை என்னடான்னு கேட்டா, எதிராளிய உள்ள சாத்தானே சொன்னா இல்லையா, நீ யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்திலும் வேலி அடிக்கலையா? கைய இடம் பாக்குறான்றானே அவன். உனக்கு கொடுக்கறான பலி அத்தை மாத்திரம் மறக்க வச்சிரு, அவன் நிலைமை என்ன ஆக்குறான் பாருன்னா. சாலமோன் சமாதானமான ஒரே ஒரு யுத்தம் கூட செய்யாத ஒரே ராஜா பைபிள்ல. அவர் ஆட்சியின் காலத்துல ஒரே ஒரு பேட்டில் இல்லாம. Because if there is no sacrifice, there is no glory. சொல்லுங்க, if there is no sacrifice, there is no glory. பலி இல்லனா மகிமை இல்ல. சொல்லுங்க, பலி இல்லனா மகிமை இல்ல. பலி இல்லனா மகிமை இல்ல. There is no glory. There is no glory. There is no sacrifice. Okay. Intrinsic. சரித்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கவனிங்க. and I have no time. அடுத்த வாரம் நம்ம ஃபுல்லா போலாம். The more we understand the intrinsic glory of God, எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்குள்ள பின்னின் இருக்கிற மகிமையை புரிந்து கொள்கிறோம். புரியுதா? அவருக்குள்ள பின்னின் இருக்கிற மகிமையை புரிந்து கொள்கிறோம். பார்க்கிறது ரெண்டாவது,
கற்பனை பண்ணுங்க போயிட்டு, எவ்வளவு மகிமையான தேவன் அப்பா நீங்க. சூரியனுக்கு ஒரு மகிமை, சந்திரனுக்கு ஒரு மகிமை, நட்சத்திரங்களுக்கு ஒரு மகிமை, மனுஷனுக்கு ஒரு மகிமை, மிருக ஜீவன்களுக்கு ஒரு மகிமை, நீர் படைச்ச எல்லாத்துக்கும், தேவதூதனுக்கு ஒரு மகிமை, கேருபீன்களுக்கு ஒரு மகிமை, சேராபீன்களுக்கு ஒரு மகிமை, இப்படி எல்லாருக்கும் ஒரு மகிமை வச்சவர், எல்லாருக்கும் ஒரு மகிமை வச்சவர் தன்னில் தானே எத்தனை மகிமை பொருந்தியவராய். Can you imagine the facets of God's glory? யோசிக்கணும், யோசிக்கணும், ஒவ்வொரு தடவையும் யோசிக்கணும். எவ்வளவு மகிமை பொருந்தியவர் ஆண்டவரே நீங்க. ஆச்சரியப்பட்டு கேட்கணும் உள்ளத்துக்குள்ளே, அப்பா அப்பா சும்மா சொல்லுங்க, அப்பா அப்பா கூடுங்க, நல்லா கூடுங்க, அப்பா ஏசப்பா, நல்லா ஃபீலா சொல்லுங்கயா, ஏசப்பா, நல்லா 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 ஏசப்பா. எவ்வளவு தான்பா மகிமை வச்சுக்கிறீங்க, எவ்வளவு மகிமை பொருந்தியவர் பாருங்க. இந்த மாதிரி கேள்வி எழும்ப எழும்ப, when you understand the glory, somebody, when you understand the glory, இது என்ன செய்யுதுன்னா, மகிமையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுன்னா, what you will understand is, தேவன் என்ன செஞ்சார்ன்றதை புரிஞ்சுக்குவேன். அவர் மகிமையை பார்க்க ஆரம்பிச்சுன்னா, மகிமை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுன்னா, அவர் என்ன செஞ்சார் மகிமையிலன்னு அதை புரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது, அவர் உன் வாழ்க்கையில என்ன செய்ய போறாருன்றதை புரிஞ்சுக்குவேன். இப்போ அவர் உனக்கு என்ன செஞ்சுக்கிறாருன்றத புரிஞ்சுக்குவேன். அவர் மகிமை உனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, ஏற்கனவே என்ன செஞ்சாரு, இப்போ என்ன செஞ்சுக்கிறாரு, இதுக்கு மேல என்ன செய்ய போறாரு. There are three phase, okay, from him, through him and to him are all things. இந்த மூணு பதங்களை, இந்த மொழிவுகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, கவனிங்க, இந்த முன்மொழிவு, அதாவது இது என்ன பார்க்கறனாக்கா, the three prepositions. இந்த prepositions என்றதான் முன்மொழிவுன்ற வார்த்தையை தமிழ்ல பயன்படுத்துறோம். அதாவது என்னன்னா, this is the most comprehensive thing written in the history of the world. உலக சரித்திரத்துல பிரியமானவர்களே கவனிக்கலாம், எவ்வளவு அழகாக உலக சரித்திரத்தை இங்க விவரிக்கின்றதான அவருடைய படைப்பின் ரகசியம். இங்க என்ன பார்க்கறேன்னா, இந்த மூன்று பிரியமானவர்களே, இந்த முன் மொழிவிலே நம்பர் 1, முழு பைபிள அவருடைய மூன்று அந்த ஃப்ரேஸ்க்குள்ள எப்படி கொண்டு வரார். முழு பைபிள அவர் சிந்தனையில் இருக்கிற திட்டத்தை இந்த பைபிள் எப்படி வைக்கிறாரு. நம்பர் 1, listen carefully. Here is the complete systematic theology. இந்த மூணே வார்த்தைகத, from him, through him and to him all things belong. இது மூணுக்குள்ள எப்படி ஆண்டவராகிய தேவன் பிரியமானவர்களே அவர் இந்த முறையான இறையல், சிஸ்டமேட்டிக் தியாலஜின்றது முறையான இறையலை தேவன் எப்படி கொண்டு வருகிறார். எல்லாம் முறையான இறையல் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சிஸ்டமேட்டிக் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி தான் முறையான இறையல். ரெண்டாவது, here is the history of the entire world. இந்த மூணு வசனத்திலே, இந்த மூணு வசனத்துல மகிமையின் தேவன் கவனிக்கலாம், முழு பைபிள் அடக்கிறார், முழு சரித்திரத்தை அடக்கிறார். மூன்றாவது காரணமாக எல்லாவற்றையும் அவர் விவரிக்கிறார் இந்த வசனத்திற்குள்ளே. அதனால தான் ஏற்கனவே சொல்ல, எவ்வளோ அவருடைய மகிமை உங்களுக்கு புரியுதோ அது என்ன செய்யணும், அவர் அவ்வளோ நீங்க மகிமைப்படுத்துறதுக்கு ஏதுவா அமையும். அவரை மகிமையை புரிஞ்சிக்காத ஒருத்தனால அவரை மகிமைப்படுத்த முடியாது. யாருன்னா மகிமைன்னு சொன்னா மகிமை சொல்லுவேன், ஆனா நீ புரிஞ்சுக்கிறேன்னா ஏற்கனவே மகிமை உனக்குள்ளே பிரியமான ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடி அவரை எப்பவுமே நீ மகிமைப்படுத்திக்கிட்டே. அவர் மூலமாக, அவராலே, அவரை கொண்டு அல்லது அவர் மூலமாக சகலமும் பிரியமான உண்டு. Nothing exists outside of these three prepositional phrases. இந்த மூணு இல்லாம உலகத்துல எதுவுமே தானாக இதற்கு வெளியே அவதரிக்கவே முடியாது. எவ்வளவு பேர் கூட இருக்கிறீங்க? எல்லாம் அவரால.
அவர் மூலமா, அவருக்கென்று. இதுக்கு வெளியே இந்த உலகத்துல எவனாகிலும் எந்த மத புஸ்தகத்தில் ஆகிலும் இப்படி இந்த 3 வார்த்தையில் அடங்கி இருக்கிறதான ஒரு பதத்தை காட்ட சொல்லு. எவ்வளவு சந்தோஷப்படணும். ஏன்னா ஆண்டவரே, ஒரு தப்பான கடவுள் பின்னால நான் நந்தராதபடி ஒரு கரெக்டான என்ன படைச்ச தெய்வத்துக்கு பின்பதாக. ஹalleluya. Right. I'll just say this. These 3, prepositional phrases, இந்த 3 பிரிமல முன்மொழிவுகளையும் பார்க்கும் பொழுது from him அப்படினா refers to eternity past. அவராலே அப்படினா எதை காட்டுது அப்படினா கடந்த எதிர்கால நித்தியத்தை காட்டுது. நீ நான் பார்க்காத நித்தியத்தை from him அப்படின்ற வார்த்தை வரும்போது தேதி வரைக்கும் தான் நமக்கு தெரியும். தேதிக்கு முன்னால எவ்வளோ நடந்ததோ அது உனக்கு தெரியாது. அதுவே அவர்தான். from him அப்படினா it is the eternity past. என்னங்க? கடந்த நித்தியம் என்பது அவராலே அப்படினா என்ன அர்த்தம்? கடந்த நித்தியம் அவரே என்றார். கடந்து வந்துட்டேன் இல்லையா? இப்போ from him அப்படின் போது கவனிக்கலாம். through him னா அவர் மூலமாகனா it refers time. அவர் மூலனா காலத்தை காட்டுது. அவராலேனா காலத்துக்கு முன்னால் இருக்கிற நித்தியத்தை காட்டுது. and அவருக்கே to him அப்படினா it refers to the eternal future. அவருக்கென்று அப்படினா இனி இருக்க போற நித்தியத்துல எல்லாமே அவருடையது. கடந்த நித்தியமும் அவருது, காலமும் அவருது, காலம் கடந்து போய் வாழ போறதான நித்தியமும் அவருது என்றார். இதற்குள்ளதான் முழு உலகமும் அடங்கி இருக்கிறது. ஹalleluya. here we span. என்ன பண்ற கனெக்ட் பண்றேன்னா from eternity through நித்தியத்திலிருந்து துவங்கி காலத்தை கடந்து நித்திய எதிர்காலத்துக்குள்ள போறார். நம்மளை கொண்டு போயிருக்கிறார். கடந்த நித்தியத்துல துவங்கி காலத்திற்குள் வந்து கடக்க கூடாத காலமாகி நித்தியத்திற்குள்ளே தேவன் கொண்டு போயிருக்கிறார். in other words, இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அவர் சொல்றாரு அவர் மூலமா அப்படின்னா God is the source of all things என்றார். பாருங்க, இப்போ நல்லா வாழறீங்க நீங்களாம்னா நல்லா வாழ்த்த வந்து என்னன்றோம் ரிசோர்ஸ். அவர்கிட்ட நல்ல ரிசோர்ஸ் இருக்குதுங்க. ஆனா அவர் சோர்ஸ் கிடையாது, ரிசோர்ஸ் இருக்கு. தேவன் எல்லாத்துக்கும் ஆதாரம், நம்ம கிட்ட இருக்கிறது வளம். அவரு எல்லாத்துக்கும் so that is from him. அவர் மூலனா அவர் தான் ஆதாரம்ன்றார். ஏதோ ஜி மேஜர் கூட பார்க்கலாம், தானே பார்க்கலாம். ஆதாரம் நீர்தானையா எந்துரையே ஆதாரம். எத்தனை கோடி மக்களுக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிச்சுன்னு தெரியாது அவர் பாடும்போது. ஆதாரம்னா எல்லாம் அவதரிக்கிறதுக்கு காரணரே நீதான். through him அவர் மூலமானா God is the accomplishment all things என்றார். நான் தான் எல்லாத்தையும் முடிச்சேன்றார். நான் தான் ஆதாரம், நான் தான் எல்லாத்தையும் முடிச்சேன். and அவருக்கென்று அப்படின்னு இருக்குதுன்னா நான் தான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண போறேன். நான் தான் துவங்கினேன், நான் தான் இங்க பாருங்க சொல்றேன், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் முடிக்கவும் போறேன். எத்தனை பேர் கொடுக்குறீங்க? எப்படிப்பட்ட ஒரு தெரிந்தவன் கடவுள். in other words, God என்னன்றாரு, I am the architect. அவர் மூலம் அப்படினா அவராலே அப்படினா I am the architect of the eternal purpose and plan from the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னாலே நான் தான் உலகத்தை வடிவமைத்த சிற்பாசாரி என்றார். இந்த உலகத்தை வடிவமைத்த சிற்பாசாரி நான். through him அப்படினா என்னன்ற திரும்பி இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். இந்த 3 லைன் நீங்க அவர் மூலமா அவரால அவரை கொண்டு அப்படின்னு இருக்குது, அவருக்கு இருக்குது. இந்த 3 வார்த்தை தவிர வேற எதுவும் சிந்திக்க முடியாது.
ஆனா தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவரா இருந்து எவ்வளவு விஷயங்கள். Through him means God is the administrator of the eternal purpose and plan. நான் என்ன நித்திய தீர்மானம் பண்ணிக்கிறனோ, திட்டம் போட்டுக்கிறனோ, அந்த திட்டத்துக்கு தலைவனே நான் தான். நான் தான் அதை செயல்படவும் செய்கிறேன். தாவீதை அனுப்புவேன், இந்த காலத்துல தாவீது இந்த வேலை முடிச்சுட்டு வந்துரு. நோவாவை அனுப்புவேன், நோவா இந்த டைம்ல இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துரு. ஆபேல் நான் உன்னை அனுப்புவேன், இந்த டைம்ல எனக்கு அடையாளமா இதை செஞ்சுட்டு வந்துரு. எஸ்தர் நான் உன்னை அனுப்புவேன், எனக்கு அடையாளமா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துரு. நான் தான் எல்லாத்தையும். நீங்க கடக்க போறீங்களே செங்கடல், இந்த செங்கடல் பிளான் கூட நித்தியத்துல பிளான் பண்ணிட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்க? திறக்கும் போது தான் திறந்தேன்னு. நான் திறக்கிறதுக்கு முன்னாலே திறந்துட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. திறந்தாதான் திறந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா திறக்கிறதுக்கு முன்னாலே திறக்கப்பட போறத திறந்து பார்த்ததுனால திறக்க போகிறேன்றத. somebody you must give God some glory. திறந்தாதான் யா திறந்துச்சுன்னு உனக்கு தெரியும். ஆனா பிரியமான சகலத்தையும் அவர் சொல்றார், நான் உன்னை பூட்டேன்னா திறக்கிறதுக்கு ஒருத்தன் கிடையாது. நான் உன்னை திறந்தேன்னா அதை பூட்டுறதுக்கு ஒருத்தன் கிடையவே கிடையாது. அப்ப கர்த்தர் உனக்கு எனக்கு நினைச்சாரு, உன்கிட்ட கொஞ்சம் பலன் இருந்து என் வசனத்தை நீ கை கொண்டபடினாலே இதோ உனக்கு முன்பதாக நான் எதை வைக்கிறேன்? திறந்த வாசலை வைக்கிறேன். என்னன்றாரு? all to him, எல்லாம் அவருக்கென்று. சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும். அலெக்சாண்டர் கொஞ்ச நாள் ரொம்ப வல்லமையா செயல்பட்டுந்தியா? யாருது அது? உண்டா? அதுக்குதான் இந்த வார காலில் குடிச்சானே 6 பாலுக்கு 6 சிக்ஸர் வச்சது யுவராஜ் கிரிக்கெட்ல. நீ அஷ்டியா? எல்லாம் அவரால், அவரை கொண்டு, அவருக்கு என்று. நீங்க என்னவே பண்ணாலும், அதை எவன் பண்ணாலும், ரட்சிக்கப்பட்டவன் பண்ணாலும் சரி, ரட்சிக்கப்படாதவன் பண்ணாலும் சரி, தலைமையில வக்காண்டுகிறவனும் சரி, தலைக்கீழ பிரியமல்ல கால்மடி பாதம் அறிந்து தலையை ஆட்டுனுகிற தமிழ்நாடா இருந்தாலும் சரி. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுச்சேன்னு தெரியாது. இன்னைக்கு தலை குழம்புது தலைநகரத்துலனா இது எல்லாமே யாரா இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுகிறதுன்னு கேட்டா நம்ம நினைச்சுக்கலாம், இவன் நான் பண்ணுகிறான், அவன் நான் பண்ணுகிறான். இல்ல இல்ல, இவன் இல்ல, அவன் இல்ல, எல்லாமே அவர்தான். மகிமை யாரே என்ன பண்ணாலும் அப்படி சும்மா அங்க பாருங்க, எவனே என்ன பண்ணாலும் சும்மா அப்படி சும்மா உத்து அவனை பார்த்துனே அவரை கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்க பலவீனத்தை பார்த்துனே அவரை கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்க நெருக்கத்துல உங்க நெருக்கத்தை அப்படியே பார்த்துனே அவரை கனெக்ட் பண்ணி பாருங்க. பிரியமல்ல வேதனை நடுவுல அந்த வேதனையிலிருந்து தேவனை கனெக்ட் பண்ணி பாருங்க. சும்மா ஃபீல் எப்படி இருக்குதுன்னு அப்படியே மகிமை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் உங்க சூழ்நிலைக்குள்ள. You can just bring the glory. ஏன்னா from him means everything before time began by his sovereign will. என்னன்றாரு? அவராலே நான் எல்லாம் என் சித்தத்தின்படி, his will என்றார். And through him means I am activating everything. எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றவரே நான் தான்டான்றார். Hallelujah. To him means அவருக்கென்று நான் அவருக்கே மகிமை உண்டு. அவருக்கே. இப்போ ஒரு சில வசனங்களை படிச்சு பாருங்க, இன்னும் இந்த வசனத்தோடு ஒத்து போகிற சில வசனங்களை பார்க்க வரோம். Somebody can just read and we'll just I'm done for this day. 1 கொரிந்தியர் 8:6 ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 8:6 வாசிக்கலாம். ஒருவர் 1 கொரிந்தியர் 11:12 எடுத்துங்க. ஒருவர் எபேசியர் 4:6 எடுத்துங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. எல்லாம் கவனிங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். யாருக்கென்று? உங்களுக்காக உங்களை படைக்கல, அவருக்காக நம்மளை பச்சை வச்சுக்கினார். எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க. அதுக்கு தான் நம்ம சொல்றோம். அங்க பக்கத்துல ஒன்று போட்டுக்கிறோம், I am the Lord's and the Lord is mine. நான் என் கர்த்தருக்குரியவன், என் கர்த்தர். அப்போ என்ன யாருக்காக, உன்னை யாருக்காக படிச்சாரு?
சொல்லுங்க, நான் எனக்காக இல்ல. சொல்லுங்க, நான் எனக்காக இல்ல. அதுவும் அப்புறம் எல்லாம் சொல்றாங்க, ஏய் உனக்காக நானு, எனக்காக நீ ஒன்னு பேசிக்கிறீங்களே. நோ 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 நோ. ஏய் எனக்கு தான் நீ, உனக்கு தான் நான். எவ்வளவு நாளைக்கு? வயசானவருக்கு இருக்குமா? வயசானாலும் அவருக்கு தான், வயசு ஆகலனாலும் அவருக்கு தான். அதுதான் உண்மை. நம்ம தப்பா சொல்லிட்டோம், இதுப்பா நீ எனக்குப்பா, நான் உனக்குப்பா. அல்லேலூயா. அந்த காலத்துல வந்து நாங்க எங்க போனாலும் வஞ்சி வச்சிருந்தோம். வச்சான்னு பிள்ளைங்களை பெத்து போட்டுருவாங்க அந்த காலத்துல. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, எங்க போனாலும் ஒரு 2 பொம்மைங்களை வரைஞ்சிட்டு 2 குட்டி பிள்ளைங்களை அங்க சைட்ல வரைஞ்சிட்டு நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டு வச்சிருந்தாங்க. எங்க பாரு, நாம் இருவர் நமக்கு இருவர். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ அப்படி கூட வேணா, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு. இன்னும் ஒரு சிலர் இல்லவேல கூட உனக்கு நான் எனக்கு நீ. தப்பு தப்பு, கணக்கே தப்பு. அது கரெக்ட் கணக்குல. நாம் எல்லோரும் அவருக்கு மகிமை. யாரும் இல்லைன்னு வருத்தப்படாத. இந்த செய்தியை கேட்கும் போது தனியா ஒரு ஆளா இருக்கலாம், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல. இல்ல இல்ல, எல்லாத்தையும் படைச்சவர் அவர் உனக்காக இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். உன் கூட யார் இருக்கிறார்களோ இல்லையோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உன்னை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். உன்னை போஷிக்கிறவராக இருக்கிறார். உன்னை தொடுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, பிள்ளையே உன்னை படைச்சவரா நான் தான், உன்னை ரட்சித்தவரா நான் தான், உன்னை நித்தியத்துல சேர்க்க போறவரா நான் தான். ஹல்லேலூயா. ஓ மை காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு முன்னால எதெல்லாம் இருந்துச்சு அது என்னால தான் வந்துச்சு. இதுக்கு அடுத்து என்னெல்லாம் வரப்போதோ அதுவும் சொல்லுங்க என்னாலதான். நீங்க சொல்லும், இதுக்கு முன்னால எதெல்லாம் வந்துச்சோ என்னாலதான் வந்துச்சுன்னு கர்த்தர் சொல்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க. சரித்திரத்துல எதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லுங்க. இந்த உலகத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லோரும், இந்த உலகத்துல யாரெல்லாம் நியாய தீர்க்கப்பட போகிறார்களோ அவரெல்லாம் யாரால? யாரால? சொல்லுங்க யாரால? கர்த்தரால. ஹல்லேலூயா. எல்லாமே எதை சுத்தி வந்து நிக்குது? அவரை சுத்தி. கொடுக்குறீங்களா? இந்த பூமியை யாரை சுத்தி வந்து நிக்குது? எதுவே சுத்தி நடந்தாலும் தேசங்கள் அவரை சுத்தி வந்து நிக்குது. பிரியமான அதிகாரிகள் அவரை சுத்தி தான் வரானுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் அவரை சுத்தி தான் வந்து நிக்குது. இந்த உலகத்துல எதுவே நடந்தாலும் அவராலே அல்லாமல் எதுவுமே நடக்கிறது. Oh my God, hallelujah. So you and I are the participant of God's glory. தேவ மகிமையினுடைய பங்காளிகள். அம்மா, தேவ மகிமையின் பங்காளி. 95ல எங்க அப்பா செத்த பிறகு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பட்டினி பசியில வயிறு பெசையும், அப்படியே குடல் அப்படிலாம் அப்படியே பிரியமால வலிக்கும். தண்ணி தான் எனக்கு எத்தனையோ டைம் மதியானம் சாப்பாடு. காலையில தண்ணி தான் குடிச்சிருக்கிறேன். நல்ல துணி இருந்தது கிடையாது. அழுத போது ஏன் அழுவுறன்னு கேட்கறதுக்கு சொந்த பந்தம் இருந்தது கிடையாது. சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இருந்தது கிடையாது. எனக்கு தேவன் சோறு கொடுத்தாரு இல்லையோ, என் பட்டினி நேரத்துல பசியை தாங்க பலனை கொடுத்தாரு. ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லுவேன், அந்த நேரத்தில் நான் ஆதரிக்கிறதுக்கு சொந்த பந்தங்கள் வந்திருந்தா இன்னைக்கு எனக்கு தேவன் கொடுத்த மகிமையை நான் இழந்திருப்பேன். அதனால நமக்கு உதவி செய்யாத சொந்தங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். somebody gets ready. உன் நிலைமைய பார்த்த போது நீ கஷ்டத்துல இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கோ. உனக்கு உதவி செய்ய மனதில்லாத போன ஜனங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா அவர்கள் அதை அவங்க இஷ்டத்துக்கு செய்யல. இதுவும் தேவன் அவர் தீர்மானத்தின்படி தான் செய்கிறார். ஹல்லேலூயா. நீ அடிமையா இருக்கணும்ன்றது யாருடைய தீர்மானம்? நீ விடுதலை யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை அடிமையா வைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, எதுக்குப்பா என்ன அடிமையா வச்சனா, உன்னிலிருந்து நான் கொஞ்சம் மகிமை எடுக்கணும்னு விரும்புறேன். உன்னை விடுவிக்கிறதன் வழியாக பரலோகத்துல ஒளிஞ்சு நிற்கிற மகிமைய,
நித்தியத்திற்கு மறைஞ்சிருந்த மகிமைய உன்னை காப்பாத்துறதுக்காக உன் இக்கட்டான சூழ்நிலையில நான் வெளியே வரும் பொழுது எரியாத பச்சை செடியை நான் எரிய வைப்பேன். நீங்க எரிச்சாத வெட்டி அந்த ஈரம் காயிற வரைக்கும் வெகல்ல வச்சு அதுக்கு பிறகு எரிய வைப்பீங்க. ஆனா நான் எரிய வச்சேன்னா ஒன்னு ஈரமா இருக்கும் பொழுது அதுல ஈரத்தையும் வைப்பேன், அதுல நெருப்பையும் வைப்பேன். அதுல பிரியமல கருகாத படிக்கு என் மகிமையை வச்சு நானே இதையெல்லாம் நடத்துகிறவன். எரிந்து சாம்பலாக வேண்டிய கட்டையை கூட சாம்பலாக விடாதபடிக்கு காக்கிற கர்த்தர் நான். உன்னை விடுவிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை உன் இயற்கையின் கண்கள் காணும்படியாக நீ ஆச்சரியப்படும் அற்புதங்களை உனக்காக செய்யும்படியா. எதுக்குப்பா இப்படி இந்த செடி எரியுதுன்னா வேற ஒண்ணுக்கும் இல்லை. என் பிள்ளைகள் பற்றி எரிகிற அந்த தீயில, அந்த சோதனையில, அந்த கண்ணீர்ல அவருடைய வாழ்க்கை எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் ஜனங்கள் அப்படி எரிந்து கொண்டிருந்தாலும் இந்த செடி கருகாதபடிக்கு என் ஜனமாகிய செடியும் நான் கருக விடாதபடிக்கு காத்து வருகிறேன். Because உன் சோதனையில உன்னை தாங்கி நிற்கிறவர் யாரான? அதுக்கு தான் சார் ஷத்ராக் என் மகிமை வெளிப்படுறதுக்கு ஏதுவாக மெஷாக் மிடில் நிக்கிறீங்களே, என் மகிமையை நான் காட்டுறதுக்கு உன் விசுவாசத்தை கொஞ்சம் காமிச்ச பாரு. Come on son, I'm waiting from eternity. அந்த ஃபயர்ல கொஞ்சம் க்ளோரி அனுப்புறதுக்கு, நீ கடக்கிற அந்த ஆறுகள்ல கொஞ்சம் க்ளோரி அனுப்புறதுக்கு, உன் நெருக்கத்துல கொஞ்சம் மகிமை அனுப்புறதுக்கு, உன் பட்டினி பசியில உதவாரற்ற சூழ்நிலையில என் மகிமை அனுப்புறதுக்கு. அதனாலதான் நம்ம தைரியமா சொல்றோம். குறைகளுக்கு நடுவில் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றது இல்ல. நம்ம ஐயோ கஷ்டத்துல இருக்கிறேன் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம சொல்றது இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில நம்ம சொல்ற வார்த்தை எல்லாம் ஐயா சாப்பாட்டுக்கு வழி இல்ல தான், ஆண்டவரை வாடகை கட்ட வழி இல்ல தான், நான் நினைக்கிற லட்சியத்தை அடையிறதுக்கு என் கண்ணுக்கு முன்னால வழி இல்ல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படியே, தம்முடைய ஐஸ்வரியத்தின் படியே எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். There is an amount of glory reserved in heaven for you. It is going to take its exit. இப்ப அங்கிருந்து அது வெளியே வந்து பல நாட்களா நீ பட்ட பாடுகளுக்கு நடுவிலே, ஹல்லேலூயா. ஐயா ஐயா அம்மா 3 ரூபாய் தான் சிவாஜி நகருக்கு போறதுக்கு 95 எல்லாம் பஸ் டிக்கெட், 7 ரூபாய் கொடுத்தா தான் புஷ்பக் பஸ். அந்த எக்ஸ்ட்ரா 7 ரூபாய் பஸ்ல எல்லாம் போறதுக்கு வசதி கிடையாது. 3 ரூபாய் கரெக்டா இருக்கு. சிவாஜி நகருக்கு வேலைக்கு போனா, அதாவது ஏதாவது காரியத்துக்கு போனா, யார் யார் நினைச்சாங்க ஒரு பஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு வழி இல்லாதவர் இன்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு போறதுக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு ஃபியூல் போடுறேன்னு? யாருது? அவருது. நம்மளது எதுவுமே இல்ல. என்ன மாதிரி எத்தனை ஊழியக்காரர் இன்னைக்கு ஏழையா தாங்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லைக்கிறாங்க, உடுத்த உடை இல்ல, அவங்க பாடல தான் செய்யறாங்க இல்லைன்னு இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் வரும், மகிமை வேலை செய்யற காலம் வரும், பாடுகள் மறைகிற காலம் வரும். இன்னைக்கு நீ கஷ்டப்படுற, ஆனா நாளைக்கு நீ நல்லா இருப்ப. ஏண்டானா ஆண்டு சொல்றாரு, வனாந்திரத்தை எல்லாம் நான் தண்ணீர் தடாகமாக மாத்த போறேன், அவாந்திர வெளிகள் ஆறுகளை ஓட செய்வேன். இந்த வனாந்திரங்களுக்கு நான் என்ன சொல்றேன், என் வாழ்க்கை பாழா போச்சுன்னு சொல்றேன் என் ஜனத்துக்கு. இந்த வனாந்திரங்கள் மிகுதியாய் செழித்து, அது மிகுதியாய் பூரித்து, ஆனந்த சத்தத்துடனே பாடும். அதற்கு எதுக்கு? வனாந்திரத்துக்கு. மண்ணான பாழாய் போன வாழ்க்கைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் என்ன தர போறேன் தெரியுமா? லெபனனின் மகிமையை கொடுப்பேன். லெபனனில கேதுரு மரங்கள் இருக்கும், உயர உயர மரம். அந்த உயர வாழ்க்கையை உனக்கு நான் தருவேன். அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கையை உனக்கு தருவேன். உறுதியா நிக்கிற மகிமையை உனக்கு தருவேன். நீ சீக்கிரம் உடைய மாட்ட, நிலைத்திருக்கிற வாழ்க்கையை தருவேன். நீ லெபனானின் மகிமை பாருங்க. அதுக்கு கர்மேல், ஷாரோன் இவைகளின் அலங்காரத்தை கொடுப்பேன்.
அப்படியே அந்த பூக்களை பார்க்கும் பொழுது அந்த ஷாரோன் கர்மேலின் அந்த அலங்காரங்களை, அந்த வாசனையை உனக்கு நான் தருவேன். உன்கிட்ட வரும்போது என் சமூகத்தை நறுமணத்தை நுகருவாங்க ஜனம். உன்னை பார்க்கும் பொழுது என் மகிமையை உனக்குள்ள நான் வைக்கிறத, நீ போகும் பொழுது வியாதஸ்தர்கள் மரண படுக்கையில் இருக்கிறவங்க நீ கடக்கும் பொழுது ஒரு ஜீவ வாசனை வருது, நம்பிக்கை தருகிற நறுமணம் வருது. ஓ, உன்னை பார்க்கும் போதே ஜனங்க சொல்வாங்க, ஓ தேவ சமூகத்தை சுமக்கிற பாத்திரம் அதோ வருது. கர்த்தர் சொல்றாரு, நான் மகிமையின் தேவன் தான். ஆனா இப்ப நான் எப்படி மகிமை எடுக்க போறேன்னா, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் நின்றேன்னா என் தூதர்கள் என்னை மகிமைப்படுத்துவாங்க. ஆனா இப்ப ஒரு சேஞ்சுக்கு இந்த வருஷம் நான் என்ன பண்ண போறேன் என் பிள்ளைகளானா, இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் சொல்றாரு, அவர்கள் கர்த்தருடைய மகிமை. அம்மா, அது உங்களை பத்தி தான் சொல்றாரு. நீங்க எதை பார்க்க போறீங்களா? கர்த்தருடைய மகிமை, நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் நீங்க பார்ப்பீங்க. அப்ப இந்த ஆண்டு நமக்கு யாராவது கேட்டா, என்னப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன ஆண்டா கர்த்தர் வச்சிருக்கிறார்? நித்தியத்துக்கு மகிமையின் ஆண்டு தான். நித்தியத்துக்கும். ஏன்னா சிங்காசனங்கள் யாருது? அவருது. ஆபீஸ்ல நீ உன் போஸ்ட் என்னன்னு தெரியாது, ஆனா எல்லாருக்கும் மேல ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. அவர் பார்வையில நீ டாப். ஆனால எந்தெந்த டாப் போஸ்டுக்கு அதெல்லாம் பாரு. டாடி, நீங்க டாப்ல இருக்கும், நான் எப்படி பாட்டம்ல இருக்கணும்? கெட் ரெடி. ஏன்னா சிங்காசனங்கள் யாருது? யாருக்கென்று? அவருக்கென்று. நீ உயர்ந்தா யாருக்கு மகிமை? நீ மேன்மை அடைந்தா யாருக்கு மேன்மை? அல்லேலூயா. எழுந்து நிக்கலாங்களா? அடுத்த வாரம் நம்ம வேற மகிமையை மீட் பண்ணலாம். இன்னும் மகிமை கொடுங்க தெய்வத்துக்கு. விசிபிள் க்ளோரி வரும் வாழ்க்கையில். விசிபிள் க்ளோரியை நீ பாப்ப. விசிபிள் க்ளோரியை பாப்ப. இறைச்சியை கேட்டாங்க, காற்றை உண்டு பண்ணி பிரியமாலே காடைகளை வரைவித்து மகிமையை காண்பித்தவர், வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்து விசிபிள் க்ளோரியை காண்பித்தவர், கண்மலையை பிளந்து விசிபிள் க்ளோரியை தண்ணீர் வழியாய் காண்பித்தவர், ஓ செங்கடலை பிளந்து தன்னுடைய மகிமையை காண்பித்தவர், ஆண்டவராக 9 வாதைகளை உண்டு பண்ணி தன் ஜனத்தை பிரியமாலே 10வது வாதையில விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தவர், யோர்தானை பிளந்தவர், கானான்ல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர்களை விட்டு விலகாத மகிமையின் மேகம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது பலன் செய்து